ஒரு மனசாட்சி இல்லாத வெரிஃபிகேஷன் ஆஃபீஸரால இப்ப ஓடி வந்துட்டு இருக்க இந்த பொண்ணு ஒரு வருஷம் காத்திருக்கணும் அடுத்த நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு. நேத்து நம்ம தமிழ்நாட்டுல நீட் எக்ஸாம் நடந்துச்சு. இந்த பொண்ணு கேரளா பார்டர்ல இருந்து கோயம்புத்தூருக்கு எக்ஸாம் எழுதுறதுக்காண்டி வராங்க. அங்க உள்ள ஒரு தனியார் பள்ளியில தான் அந்த பொண்ணுக்கு சென்டர். அந்த ஸ்கூல்ல மட்டுமே 2 சென்டர் வச்சிருக்காங்க, 2 கேட் இருந்திருக்கு. இந்த பொண்ணு அங்க போனப்ப உங்களுக்கு 2வது கேட்னு இருக்காங்க. அந்த பொண்ணு 2வது கேட்டுக்கு போயிருக்கு. அங்க போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு முத கேட்னு சொல்லி அலக்கழிச்சிருக்காங்க. திரும்ப அவங்க முத கேட்டுக்கு வந்து கேட்கும்போது டைம் அவுட் ஆயிருச்சு, நீங்க வெளிய போங்கன்னு இருக்காங்க. அந்த அப்பாவும் பொண்ணும் அழுகாத குறையா கெஞ்சுறாங்க, ஏங்க இன்னும் டைம் இருக்குலங்க எங்களை உள்ள விடுங்கன்னு கெஞ்சுறாங்க. அங்க உள்ள எல்லாரும் ரெக்வெஸ்ட் பண்ணியும் அங்க உள்ள போலீஸும் ரெக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் உள்ள வெரிஃபிகேஷன் ஆபீசர் உள்ள விட அவங்களோட அட்மிட் கார்டை வாங்கிட்டு வெரிஃபை பண்ணிட்டு போறேன்னு போனவங்க 20 நிமிஷம் கழிச்சு பெருசா வெரிஃபை எல்லாம் பண்ணாம இல்ல டைம் அவுட் ஆயிருச்சுன்னு அனுப்பி விடுறாங்க. பாவம் அந்த கேட்டுக்கு வெளியில நின்னு இந்த வருஷமே போச்சு அப்படின்னு நினைச்சு அழுதுகிட்டு இருக்கு. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம அந்த உள்ள ஆபீசர் அந்த பொண்ணை உள்ள விடல. உங்களுக்கு அந்த சென்டர்ல 1000ல ஒரு பொண்ணு, ஆனா அந்த பொண்ணுக்கு அது ஒரு வருஷம். அந்த ஆபீசர்களை பார்த்தே நான் கேட்கிறேன், இதுவே உன் பொண்ணோ பையனோ இருந்தா இந்த மாதிரி சட்டம் பேசிட்டு அந்த பிள்ளைய உள்ள விடாம இருந்திருப்பியா? அப்படியே அந்த பொண்ணு வர்றதுக்கு லேட்டா இருந்தாலும் அதுக்கு முக்கியமான காரணம் நீங்க தானடா. எப்படியோ அந்த பிள்ளையோட ஒரு வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டியா. சை.